டெய்க்ரூ சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் புவிசார் அரசியல் விமர்சகர் திரு கணேஷ்குமார் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த். நம்ம இங்கே தமிழகத்துல அந்த நியூஸ் எதுவுமே பேசப்படவே இல்லை. திடீர்னு ஒரு ஃபோன் கால் நம்ம பாரத பிரதமருக்கு இஸ்ரேலோட பிரதமர் திரு நேதன்யாஹூ ஒரு ஃபோன் கால் பண்ணதா செய்திகள் பார்க்குறோம். என்ன பின்னணி? நம்மளோட ஸ்ட்ராட்டஜிக் உண்மையா? உண்மை. அதாவது இஸ்ரேல் அவங்க இஸ்ரேல் தரப்புல இருந்து அந்த அந்த என்ன சொல்றது பேச்சுவார்த்தை இல்ல அவங்க தான் இனிஷியேட் பண்றாங்க. முதல்ல ரெண்டு பேர் பேசணும்ல, யாரு எதாவது தேவை இருக்கணும். முதல்ல தேவைக்கு அப்புறமா இனிஷியேட் பண்றது யார் பண்றாங்க? முதல்ல இஸ்ரேல் தரப்பு தான் முதல்ல இந்த போன் காலை இனிஷியேட் பண்ணிருக்காங்க. ஆரம்பிச்சது பாரத பிரதமரும் அங்க பெஞ்சமின் நெட்டன்யாஹூ அவர்களும் ஹாட்லைன்ல பேசியிருக்காங்க ரெண்டு பேரும். நம்ம ஆல்ரெடி ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர் அவங்களோட. ஸோ நிறைய ஒப்பந்தங்கள்லாம் இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் காலங்காலமா 2000 வருஷமா இருக்கக்கூடிய யூத இந்திய நட்புன்னு எடுத்துக்கலாம். இந்தியா அப்படின்றது 1947 முன்னாடில இருந்து, இஸ்ரேல் 1949 முன்னாடில இருந்து, அந்த யூத தேசமா இந்த இஸ்ரேல்ல இருந்து இப்ப இருக்கக்கூடிய என்ன சொல்றது பாரதத்தோ இஸ்ரேலுக்கும் தொடர்பு இருக்கு. ஸோ அப்ப ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்ல இருக்கும். அது டிஃபென்ஸ் செக்டர்ல, அக்ரிகல்ச்சர் செக்டர்ல, அப்புறமா எக்கனாமிக் செக்டர்ல பல்வேறு ஒப்பந்தங்கள் இருக்கு. அதை மேலும் வலுப்படுத்துவதற்காகவும் அடுத்த கட்ட நகர்வுக்காகவும் முக்கியமா தவிர இப்ப போர் வேற போயிட்டு இருக்கு. அதுதான் சொல்ல வந்தது. அதாவது ஹார்மோஸ் ஸ்ட்ரைட், அப்புறமா ஈரானுடைய இஷ்யூ, மிடில் ஈஸ்ட்ல அதாவது வெஸ்ட் ஏசியால இருக்கக்கூடிய கிரைசிஸ், அப்புறமா அமெரிக்காவுடைய பின்னடைவு இந்த பிராந்தியத்துல. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது அவங்க ஆப்ஷன்ஸ் பார்த்துதான் ஆகணும். ஏன்னா இதுல நிறைய பல்வேறு விஷயங்கள் நம்ம விவாதிச்சிருக்கோம். அதாவது இஸ்ரேலுக்கு உற்ற நண்பன் அப்படின்னா இந்தியா தான். இன்னொரு பக்கம் இந்தியாவுக்கு ஒரு உற்ற நண்பன்னா ரஷ்யாவும் இஸ்ரேலும் தான், வேற யாரும் கிடையாது இது வரைக்கும். ஆனா ரெண்டு பேருமே சண்டையில இருக்காங்க. ரஷ்யாவும் உக்ரைன் போர்ல இருக்கு, இஸ்ரேலும் காசாலையும் போர்ல இருக்கு, லெபனன்லயும் போர் இருக்கு, ஈரான் சண்டையிலையும் பாதிப்படைஞ்சிருக்காங்க. ஸோ இப்போ அதாவது இந்தியாவுக்கான 2 நட்பு நாடுகள் அப்படின்னா 2 பேருமே பிரச்சனை இருக்காங்க. அந்த 2 பேருமே நம்ம டைலாக்ஸ்ல தான் இருக்கும். அதாவது கண்டினியூஷன் ஆஃப் த டிஃபென்ஸ் அஸ் வெல் அஸ் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப். ஸோ இது எப்படி அடுத்த கட்டத்துக்கு நகருது, அவங்களுக்கு என்ன தேவை, நம்ம என்ன கொடுக்க முடியும், நம்மளுக்கு என்ன தேவை, அவங்க என்ன கொடுக்க முடியும். அதே மாதிரி ஜூலைல FTA பத்தி நம்ம மூவ் பண்ணியிருந்தோம். அதாவது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் நம்ம பார்த்துருப்போம். ஐரோப்பிய ஒன்றியத்தோட போட்டிருக்கோம், நியூசிலாண்டோட போட்டிருக்கோம், ஆஸ்திரேலியாவோட. அப்ப இஸ்ரேலோட பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அந்த FTA பத்தி என்ன அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகருதுன்னு சொல்லிட்டு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பிட்வீன் இந்தியா அண்ட் இஸ்ரேல். ஸோ அதுவும் நம்ம பேசப்பட்டிருக்கு. ஒரு முக்கியமான ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கு. சவுதிக்கு, துருக்கிக்கு, பாகிஸ்தானுக்கு 3 நாடுகள் சேர்ந்த ஒப்பந்தம். என்ன அந்த ஒப்பந்தம்? இதனால நமக்கு ஏதாவது ஆபத்தா? இதுக்காக தான் இஸ்ரேலுக்கு இந்தியா பேசுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான்ல இருந்து ஒரு செய்தி. அதோட கேவலமான ஒரு எண்ணம் இருக்கவே முடியாது. நம்ம பயந்துட்டோம். இந்தியா பயந்துதா இஸ்ரேல் பயந்துதான்னு தெரியல. இவனை பார்த்து யாருமே பயப்படல, சவுதி அரேபியாவை பார்த்தும் பயப்படுற லெவல்ல இல்ல. ஸோ இப்ப பாகிஸ்தானுக்கும் துருக்கிக்கும் சவுதி அரேபியா ஒரு என்ன சொல்றது ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். ஸோ சவுதிக்கும் இந்தியாவுக்கும் நல்ல உறவுகள் தான் இருக்கு. முகமது பின் சல்மான் அவர்கள் வண்டியை ஓட்டுனர் நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அங்கே போகும்போது காரே என் பெரிய அண்ணையா அப்படின்னு சொல்லிட்டு கார் ஓட்டிட்டு போனாரு. இதெல்லாம் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்க்கு முன்னாடி, அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ எப்படி வேணா மாறலாம். ஸோ இப்போ சவுதி அரேபியா, துருக்கி, பாகிஸ்தான், அந்த காலத்து ஒட்டமன் தெற்கு, அதாவது துருக்கி, அந்த காலத்து அதாவது மெக்கா கண்ட்ரோல்ல இருக்கும், அவன் தான் அந்த சவுதியோடைய பெரிய முக்கியமான ஆளா இருப்பாங்க. அது முகமது பின் சல்மான். ஸோ மக்கா மதீனா மாஸ்கோட இன்சார்ஜ். ஸோ அப்புறமா பாகிஸ்தான் அஸ் யூஷுவல் பிரிட்டிஷ்காரனுடைய ஒரு லேப்டாப் அப்படிதான் நான் எடுத்துப்பேன். ஸோ அவங்க 3 பேரும் சேர்ந்து பண்றதுக்கு இஸ்ரேலுக்கு பயந்து வேணா இருக்கலாம். நான் இப்படிதான் பாக்குறேன். நமக்கு எதுவும் ஆபத்தா? நம்மளுக்கு நான் என்ன சொல்றேன், இது எதுக்காக இந்த பேக்ட் வரணும்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் பேசியிருந்தாங்கல்ல, இது பேர் மெக்கா பேக்ட்னு சொல்றாங்க. மெக்கா நகரத்துல உட்காந்து கையெழுத்து போடுறதுனால இது பேர் மெக்கா பேக்ட்னு சொல்றாங்க. இது ரொம்ப நாளா பேசிட்டு இருக்காங்க. இப்பதான் பேப்பர்ல நியூசிலாண்டதுலாம் பேப்பர்ல கையெழுத்து போட்டு காமிக்கிறாங்க. இது எதுக்காக வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமான ஒரு விஷயமா நம்ம எடுத்துக்க வேண்டியது என்னன்னா, இஸ்ரேல் இந்த காசா போர் நடந்துட்டு இல்ல, காசால ஆபரேஷன்ஸ், மிலிட்டரி ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கும்போது கத்தார்ல இருந்து ஹமாஸோடைய தலைமை அலுவலகம் அங்க இருக்கு. ஹமாஸோடைய அலுவலகம் கத்தார்ல இருக்கு, வேறு சில நாடுலாம் இருக்கு. அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இவனுக்கு நெகோசியேட் பண்ணுறாங்க. அமெரிக்காவோட பேசுறது, பாகிஸ்தானோட பேசுறது, மற்ற நாடோட பேசுறது எல்லாம் சொல்லிட்டு ஹமாஸ்க்கு உதவி சேர்க்கறது எல்லாமே கத்தார்ல இருந்து இயங்கக்கூடிய ஒரு அலுவலகம் ஹமாஸ். அது மேல போட்டு துவம்சம் பண்ணாங்க இஸ்ரேல். அதாவது கத்தார்ன்ற ஒரு நாடு நியூட்ரல் நாடு, அதுக்குள்ள இருக்க ஹமாஸ் இயக்கத்தின் மீது தாக்குதல் பண்ண உடனே
சவுதி அரேபியா முதல்ல எதுக்கு நீங்க வந்து கத்தார் கிட்ட சொல்லியிருக்கலாமே அப்படின்னா சொல்லலாம் முடியாது, நீ பண்ற காரியத்துக்கு அடிதான் அடிப்பேன்னு சொல்லிட்டு நெதன்யாஹூ வந்து அடுத்த நாள் பேட்டி கொடுத்தாரு. சரி, இந்த மாதிரி எந்தெந்த நாடெல்லாம் பயங்கரவாதத்துக்கு இது துணை புரியுதோ அந்த நாடெல்லாம் தாக்குதல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த மாதிரி தாக்குதல் பண்ணுவோம்னு சொன்ன பிறகு அடுத்த லிஸ்ட்ல சொன்னது என்னன்னா, கண்டிப்பா வந்து லிஸ்ட்ல இருக்கிறது பாகிஸ்தான், அடுத்த லிஸ்ட்ல இருக்கிறது வந்து துருக்கி அப்படின்னு அப்பயே பெஞ்சமின் நெதன்யாஹூ ஆன் ஏர் சொன்னது. நான் சொல்றது வந்து வீடியோவே சொன்னார் டைரக்டா. இஸ்ரேலுக்கும் துருக்கிக்கும் ஆகாது, இஸ்ரேலுக்கும் துருக்கிக்கும் ஆகுமா ஆகாதான்னு அவங்க 2 பேர் தான் சொல்லணும். கடைசியில பாகிஸ்தானுக்கும் துருக்கிக்கும் ஆகுமா, பாகிஸ்தானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஆகுமா ஆகாதான்னு அவங்க 2 பேர் தான் சொல்லணும். ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் சொல்றேன், பாகிஸ்தானுடைய பாஸ்போர்ட்டோடைய முதல் பக்கத்தை எடுத்து பாருங்க. அதுல இந்த பாஸ்போர்ட் எல்லா நாட்டுக்கும் பொருந்தும், இஸ்ரேல்னு ஒரு நாடே இல்லைன்னு சொல்லக்கூடிய நாடு பாகிஸ்தான். அப்ப பொருந்துமா போறதா அடி வாங்குவியா வாங்க மாட்டேன் நீ தான் முடிவு பண்ணிக்கணும், நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஆனா இஸ்ரேல் வந்து டைரக்டா சொன்னது என்னன்னா, துருக்கியும் பாகிஸ்தான் வந்து அடுத்த தீவிரவாத பயங்கரவாத ஆர்கனைசேஷன்ஸ்க்கு சப்போர்ட் பண்றாங்க. சப்போஸ் அவங்க தன்னுடைய சிச்சுவேஷன்ஸ் இதே மாதிரி கண்டினியூ ஆச்சுன்னா அவங்க நிலையை மாற்றிக்கிறேன்னா அங்கேயும் செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்னு நேராவே சொன்னார். அன்னில இருந்து பயந்து போய் போர்வைக்குள்ள போய் பூந்து வந்து யாருன்னா துருக்கியும் பாகிஸ்தானும் தான் தவிர இந்தியா கிடையாது. இந்தியா வெளிப்படையா தான் இருக்காங்க. இந்தியா ரஷ்யாவுடைய போரை நிறுத்துன்னு சொன்னவங்க, இந்தியா இஸ்ரேலுடைய போரை நிறுத்துன்னு சொன்னவங்க, நம்மளுக்கே நம்ம மேல திரிக்கப்பட்ட போர் ஆபரேஷன் சிந்தூர் போது நம்ம 3 நாள்ல நிறுத்திட்டோம். ஓகேவா? அதனால நம்மளுக்கு எப்ப ஆரம்பிக்கணும் எப்ப நிறுத்தணும் நம்மளுக்கு தெரியும். இவனுக்கு பயந்துலாம் நான் வந்து இஸ்ரேலோட எங்க காலகாலமா என் ஃப்ரெண்டோட நான் பேசுறதுல என்னங்க வந்தது, இவனுக்கு தாங்க சந்தர்ப்பவாத கூட்டணி. சவுதி அரேபியாவோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி கையெழுத்து போறல. அப்ப ஈரானோட உன்னோட நிலைமை என்ன? ஈரானோட நிலைமை என்ன? உனக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஈரானை காட்டி கொடுப்ப, ஈரானோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கும் நீ வந்து அமெரிக்காவை கூட்டின்னு வருவ. சோ நீ காட்டியும் கொடுப்ப கூட்டின்னு வருவியா? இது எவ்வளவு கேவலமான ஒரு செயல் இது ஈரானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் பண்றது. இந்த ஈரான் பத்தி பேசுறதுனால ஒரு நியூஸ் வருது. ஈரான் தரப்புல இருந்தா அந்த நியூஸே வருது. உச்ச தலைவர் இப்ப இருக்கு உடம்பு சரியில்லை, ஆமா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கு, வாய்ஸ் எல்லாம் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாங்க. இத ஈரான் தரப்பு சொல்லுது. உடல் ரீதியா மோசமா இல்ல தாக்குதல் உட்பட்டு தாக்குதல் மாதிரி தான் இருக்கு. அது இஸ்ரேலும் சொல்றாங்க. அது அதாவது இஸ்ரேலும் அதை கன்ஃபார்ம் பண்றாங்க, ஈரானும் அதை வெளிப்படையா சொல்றாங்க. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எது வேணா நடக்கலாம். ஆனா நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அபிஷியல் நியூஸ் வர வரைக்கும் நம்ம எதுவும் இப்போதைக்கு கணக்கு கிடையாது. ஸோ ஸ்பெகுலேஷன்ஸ் வில் ஆல்வேஸ் ஹேப்பன். ஸோ அதனால உடம்பு சரியில்லை அப்படின்றது இருக்கு. அதனால பார்ப்போம், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா பாகிஸ்தானுக்கும் துருக்கிக்கும் நேரம் சரியில்லையானா கண்டிப்பா நேரம் சரியில்லைன்னு தான் நான் சொல்றேன். அசீம் முனீர் ஊரை விட்டு போறாரா? அசீம் முனீர் ஊரை விட்டு போறாரா, இல்ல உலகத்தை விட்டு போறாரா, இல்ல சபா ஷெரீப் ஊரை விட்டு போறாரா, உலகத்தை விட்டு போறாரா? ஒரே ஒரு விஷயங்க எனக்கு வந்து ரொம்ப ஒரு விதத்துல நானு இன்னும் சில ஜியோ பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் பேசிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஒரு விஷயத்த மாத்திரம் கரெக்டா ஒத்துப்பாங்க. ஆகஸ்ட் மாசம் 14ஆம் தேதி இன்னும் ஒரு வாரம் வந்துச்சுன்னா ஆகஸ்ட் 14 1947 இன்னி வரைக்கும் பாகிஸ்தான் ஒரு ரெக்கார்டு மாத்திரம் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இது வரைக்கும் எவனுமே இந்த சீட்ல உட்கார்ந்து எவனுமே கம்ப்ளீட் பண்ணது கிடையாது. கம்ப்ளீட் பண்ணும் போது ஃபுல் டென்யூர் முடிச்சது கிடையாது இன்னி வரைக்கும். அப்படி சப்போஸ் முடிக்கிற மாதிரி தெரிஞ்சா கூட வேற ஒருத்தர் எடுத்து, அதாவது ஜெயிச்சிருக்க மாட்டான், வலுக்கட்டாயமா மாத்தி உட்கார வச்சிருப்பாங்க. இல்லைன்னா ஆர்மி டேக் ஓவர் பண்ணிடும். சப்போஸ் ஆர்மி கண்ட்ரோல்ல இருந்ததுன்னா அவனை கவுத்து வேற ஒருத்தன் வருவான், ஐஎஸ்ஐல இருந்து வருவான். ஸோ இந்த மாதிரி இது வரைக்கும் 80 வருஷம் ரெக்கார்டு. அதை வந்து ஒருவேளை நம்ம ஐயாசாமி நம்ம சபாஸ் ஷெரீப் முடிச்சிருவாரோ அப்படின்னு நினைச்சா சான்ஸே இல்லை. அதுக்கு தான் ஒரு சட்ட திருத்த மசோதான்னு கொண்டு வந்து அசீம் முனீரை உட்கார வச்சாங்க. இது அசீம் முனீர் நாய் சபாஸ் ஷெரீப் ஓனரா, இல்ல சபாஸ் ஷெரீப் நாய் அசீம் முனீர் ஓனர், ரெண்டு பேர்ல யாரு ஓனரு யார் நாயின்னு தெரியல. ஆக மொத்தத்துல இந்த 2 சிஸ்டமே கூட போயிடும் போது இருக்கு. வேற எவனோ வந்து உட்கார போறான் அப்படிதான் தெரியுது. ஆக மொத்தத்துல 80 வருஷத்துல ஒருத்தம் கூட சீட்டை ஒழுங்கா காலி பண்ணதே கிடையாது. இனி வரைக்கும் பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி சிச்சுவேஷன் தான் ராணுவம் எடுக்க போகிறது. அப்படின்னா என்ன எடுக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது. இன்னொரு நியூஸ் பாக்குறோம், வியட்நாம்ல இருந்து யுஎஸ் வந்து ஓடுனாங்களோ அதே மாதிரி ஈரான்ல இருந்து போக போறதா செய்திகள் வருது. இது என்ன உண்மையா? ஈரான் அப்படின்னு இல்ல, ஈராக்ல இருந்து வெளியே போறாங்க. ஈராக்ல இருந்து வெளில போக முன்னாடி நம்ம பார்த்தோம். ஈராக் இல்ல ஈராக்ல இருந்து செப்டம்பர் மாசம் போறாங்க, அதுதான் செய்தி. ஆனா ஈரானுக்காக, அதாவது ஈரானை தாக்குவதற்காக ஒரு ஆர்மி இருக்கு இல்லையா, அமெரிக்கன் ஆர்மின்றது வந்து உலகத்துக்கு மொத்தம் ஆர்மி. நீங்க வந்து இந்தியாவுக்கு வந்து தியேட்டர் கமாண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இந்தந்த நாட்டுக்கு இந்தந்த கமாண்டுன்னு சொல்லி வச்சிருக்காங்க. அதாவது உலகத்து முழுக்க இவர் தான் வேர்ல்டு போலீஸ்ல ஆஸ்திரேலியா வரைக்கும் வச்சிருப்பாரு. ஆஸ்திரேலியால இருந்து சவுத் ஆப்பிரிக்கா, சிலி வரைக்கும் வச்சிருப்பாரு.
ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாடு. இப்ப மிடில் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த வெஸ்ட் ஏசியா இருக்கு இல்லையா, பெர்சியன் வளைகுடால இந்த பக்கம் அரேபிய தீபகற்பம் இருக்கு இல்லையா, அதுல இருக்கக்கூடிய அமெரிக்க ட்ரூப்ஸ் மொத்தத்தையும் எடுத்துட்டு போற பிளான்ல இருக்காங்க. அது வந்து உள்ள பிரச்சனை, அமெரிக்கா உள்ள இங்க வைக்காதன்னு சொல்லி அமெரிக்கால செனட்ல வந்து இது இவனுக்கு எதிராக, அதாவது இவருக்கு எதிராக ட்ரம்ப்புக்கு எதிராக மசோதா எடுத்து இந்த ஆளை வாயை மூட வைக்கிறதுக்கு வேற வழியே கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த ட்ரூப் இங்க இருந்தா தானே பண்ணுவேன்னு சொல்லிட்டு அதாவது முதல்ல ஈராக்ல இருந்து வெளில போறதுன்றது செப்டம்பர் மாசம் போறாங்க. அது முடிவு ஆயிடுச்சு. இப்ப மொத்தம் அரேபிய தீபகற்பம் இருக்கு இல்லையா, அது மொத்தத்துல இருக்கக்கூடிய ட்ரூப்ஸை மூவ் பண்ணி வெளியில கொண்டு போ அப்படின்னு மூவ் பண்றாங்க. அப்படி அதுக்கான ஆயத்த பணிகள் தான் நடந்துட்டு இருக்கு. அவங்க ஐரோப்பிய கண்டத்துக்கும் போக முடியாது, ஏன்னா ஐரோப்பா வந்து இப்போதைக்கு ரெடியா இல்லை. அதான் நாட்டோ நிறைய வந்துருச்சு. ரஷ்யா வேற யுக்ரைன்ல போட்டு பொழகுறாங்க. சப்போஸ் இந்த ட்ரூப் என்ன நேரம் கொண்டு போய் யுக்ரைன்ல இறக்கி சண்டை போறேன்னு போனாலுமே அங்க ஒரு பெரிய புட்டின் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாரு, பிப்ரவரி மாசம் 2026 ஸ்டார்ட்னு ஒரு ட்ரீட்டி, அதுல இருந்து முற்றிலும் வெளியே வந்துச்சு ரஷ்யா. ஸ்டார்ட் அப்படின்றது என்னன்னா ஸ்ட்ராட்டஜிக் ஆர்ம்ஸ் ரிடக்ஷன் ட்ரீட்டி அப்படின்னு, அதாவது அணு ஆயுதங்கள் வைத்துக் கொண்டிருக்கிற நாடுகள், பெரிய நாடுகள், அதுலயும் முக்கியமா அமெரிக்காவும் ரஷ்யாவும் தான் ஆயிரக்கணக்கில் அணு ஆயுதம் வைத்துக் கொண்டிருக்கும் நாடுகள். இந்த இரண்டு நாடுகளும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க கொஞ்சம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்களேன். அந்த ரினியூ பண்ணிட்டே வருவாங்க. ஸோ அந்த ரினியூவல் வந்து ரஷ்யா பண்ண போறதுல அதில் வச்சு 6000 வார் ஹெட் மாத்திரம் தான் 2 பேர் வச்சுக்கணும் அப்படின்றது அந்த ஆர்ம்ஸ் ரிடக்ஷன் ட்ரீட்டில இருக்கு. ஆனா ரஷ்யா வந்து நம்ம தேவர் மகன்ல நம்ம சிவாஜி சார் சொல்ற மாதிரி இதெல்லாம் பஞ்சாயத்தே கிடையாதுன்னு சொல்லிட்டு ரஷ்யா வெளியே போயிட்டாங்க. ஸோ அதனால எப்போ வேணா ஆகலாம், நீ ரொம்ப சண்டை போட்டினா இந்த போர்ல யாரும் ஜெயிக்க மாட்டாங்க, யாரும் தோக்க மாட்டாங்க, மொத்தமும் சர்வநாசம், அதுக்கு நான் கேரண்டின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால இப்ப அந்த அமெரிக்க ட்ரூப்ஸ் வெஸ்ட் ஏசியால இருந்து வெளில போனாலும் அவங்க யூரோப்லயோ வேற எங்கேயும் போக முடியாது, நேரம் மெயின்லாண்டு தான் போகணும். ஸோ இப்ப நிறைய பிரச்சனையில அமெரிக்கா சிக்க போகுது அப்படின்றதுதான் இந்த மாதிரி சமிக்ஞைகள் வந்து நமக்கு தெரியுது. நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்தை வந்து பயந்து வைக்கிற ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். வந்தே மாதரம்.